காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே துணி நல்லா துவச்சி முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தண்ணியே வரவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் ஆல்ரெடி எப்பயுமே ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன். ஏன்னா இது ஒரு சில டைம் நம்ம மோட்ரு போட்டோம் அப்படின்னாலே தண்ணி ஸ்லோவாக தான் ஏறுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ்க்கு மேலே எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தண்ணி இல்லாமல். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரம் வச்சு அதில் பிடிச்சி வச்சுப்பேன். இன்றைக்கி துணியுமே நான் அதில் தான் துவைச்சிருந்தேன். அந்த ட்ரம்மு தண்ணியிலாம் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றதே தெரியல. துணியை வேறு நான் ஊற வச்சுட்டேன். துவைக்காமல் இருந்தால் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா துவைச்சாச்சு. பாத்திரமும் நல்லா கழுவி முடிச்சிட்டேன் சிங்கில். உள்ளே ஒரு தண்ணியில் ஒரு டேப்பில் போர் தண்ணி, ஒரு டேப்பில் நல்ல தண்ணியும் வரும். ஸோ உள்ளே அந்த பைப் போட்டு நான் பக்கெட்டில் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். பக்கெட்டில் பிடிச்சி ட்ரம்மில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி ஃபுல்லாமே காலியாகிடுச்சு. நான் அந்த துணி வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்துட்டேன் அப்படின்றதுனால குளிக்கிறதுக்கு பாப்பாவுக்கு நான் உப்பு தண்ணி குளிக்க வைக்க மாட்டேன். நல்ல தண்ணியிலே தான் குளிக்க வைப்பேன் அப்படின்றதுனால அதுலேயுமே நான் ட்ரம்மு ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ட்ரம்மு சின்ன குடத்துலலாம் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் நான் மோட்ரு போட்டேன் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகிருச்சு அப்படின்னா மேலே எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டக்குன்னு காலி ஆகிடும். நான் 2 வாட்டி மோட்ரு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எவ்வளோ அளவுக்கு யூஸ் பண்ணுவேனோ அந்த அளவுக்கு நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நான் பாத்திரம் கழுவுறது அந்த வேலையெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு தண்ணியும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா பெருக்கி விட்டுட்டு நாளைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால கண்டிப்பாக மாப் போடுவேன். ஃப்ரைடேன்னா மாப் போட மாட்டேன் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி நாளே நான் போட்டுருவேன். வீடெல்லாம் பெருக்கி மாப் போடுற வேலை இருந்துச்சு. மொத்தம் 3 ரூமு, ஹாலு, கிச்சனு அதெல்லாமே போடுற வேலை எல்லா பக்கமும் எல்லா ரூமும் பெருக்கி விட்டுருந்தேன். உள்ளே கொஞ்சம் துணியும் காய போட்டிருந்தேன். மாடியில் காய போட்டிருந்தது கொஞ்சம் மழை மேகமாகவும் இருந்துட்டனால கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் எடுத்துட்டேன். 3 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்த துணியை உள்ளே தான் காய போட்டிருந்தேன். கொஞ்சம் ஃபேனும் போட்டு விட்டுருந்தேன். ஏன்னா ஜன்னலில் கொஞ்சம் தான் காற்று வருது அப்படின்றதுனால அவ்வளோ சீக்கிரத்துக்கு காயாது. ஸோ கொஞ்சம் ஃபேனும் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அந்த ஈர வாசனை அடிக்காது அப்படின்றதுனால ஃபேனும் போட்டு விட்டுட்டேன். சரி மாப் போடுறப்போ கொஞ்சம் நல்லா காஞ்சிரும். ஏன்னா பாப்பா நடந்து போகிறப்ப டக்குன்னு வலிக்கி விட்டுரும் அப்படின்றதுனால ஃபேன்லாம் நல்லா போட்டு விட்டு காய வச்சுட்டேன். மேட்டு துவைச்சி வச்சிருந்த மேட்டு மாற்றி விட்டுட்டு இதை துவைக்கிறதுக்கு போட்டுட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி அழுக்காக இருந்துச்சுனாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை நடந்து போகிறது பிடிக்காது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே சாமிக்கு பூவெலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். முன்னாடி நாளே நான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சைடில் அந்த ஃபோட்டோவுக்கு இந்த சைடில் மாதாம்மா சிலைக்கு அதெல்லாமே வச்சுட்டு